எஸ் ஆல் ஆர் த வார்ம் வெல்கம் டு த டே 6 சேலஞ்ச். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டே 5 சேலஞ்சை முடிச்சிட்டோம். இன்னைக்கு டே 6ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிடி. ஐசிடின்னு என்னது? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க ஃப்ரம் த டெக்னாலஜி டு த டெக்னாலஜி. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம அல்கோரிதம் சொல்லி கான்செப்ட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ரெண்டாவது வந்து பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். வாங்க ஃபஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். என்ன தான் சொல்ல வராங்க இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி லைக் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன் டூல்ஸ் டு ஸ்டோர் ப்ராசஸ் அண்ட் ஷேர் கம்யூனிகேஷன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல் இருக்குது, அந்த மொபைலில் நான் இப்போ யூடியூப் பார்த்துருக்கேன் அப்படின்னா அதில் எனக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷனாக இருக்குது. வேறு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கப் ஸ்டோரேஜ் வந்து கம்யூனிகேஷனாக இருக்குது. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்குது, இதெல்லாம் கம்யூனிகேஷனாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இன்ஃபர்மேஷன். சிம்பிளாக முடிச்சது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டு, மொபைல் இருக்குது, இல்லை சம் டூல்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி எனக்கு வியூ பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்குது. திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெயில், க்ளவுட் ஸ்டோரேஜ், இதெல்லாம் அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த யூஜிசி நெட் எக்ஸாமில் ஒரு குட் குவாலிட்டி டீச்சர் ஆகணும் அப்படின்னா இந்த நெட் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். இதில் நம்ம பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பீப்புளுக்கு நம்ம டெவலப் பண்ணி அந்த கூட்ஸ் என்விரான்மெண்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். சரியா? அந்த பாயிண்ட் ஆஃப் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் பொட்டென்ஷியல். எவ்வளவோ கண்டென்ட் இருக்கலாம். ஏன் வந்து இதில் முக்கியமாக எக்கனாமிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணுறப்ப முக்கியமாக வந்து எக்கனாமிக் அப்படிங்கிறது ஒரு பேக்கப்பாக இருக்கும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வந்து ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா, அவன் டெவலப் ஆகி வரணும் அப்படின்னா அந்த டீச்சரோடைய சப்போர்ட்டு வேணும், பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதமும் வேணும், ஃப்ரெண்ட்ஸோடைய மோட்டிவேஷன் வேணும். இது 3 இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டாக டெவலப் ஆக வேண்டிய, மற்றபடி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் இருப்பான். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூஸிங் சோலார் எனர்ஜி டு ரெடியூஸ் த பொல்யூஷன். அதாவது ஒரு சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது எது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசம் தான் கண்டுபிடிச்சாங்க. சரியா? இப்போ ஒரு விறவறுப்பில் விர வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த காலத்தில் பாரம் பண்ணது. பட் இந்த காலத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகமாக பொல்யூஷன், பைக்கு, கார் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால அது நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜாக நம்மளுக்கு ஆகி பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் எடுத்து உங்களுக்கு தெரியும், பொல்யூஷன் அதிகமாக இருக்க கண்ட்ரிஸு. சரி, பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் சொல்லலாம். அதே மாதிரி வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு காரை டெல்லியில் ஓட்டக்கூடாது, பிகாஸ் டியூ டு பொல்யூஷன். ஸோ இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்ஸ் ஆஃப் த பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அல்கோரிதம்ஸ். அல்கோரிதம்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரை நம்ம கரெக்டாக ரன் ஆகு, ப்ரொசீஜர் பை ப்ரொசீஜர் ரன் ஆகு, ஒரு ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ரன் ஆகு, அதை சொல்கிறது தான் அல்காரிதம் சொல்லுவாங்க. எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் எ ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள், ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் இன் எ லிஸ்ட். ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த 10 ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்பை எழுதி எனக்கு அந்த கோடில் போடு, அதெல்லாம் சொல்கிறது தான் அல்காரிதம் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 3 MC கொஸ்டின் சொல்லி கட்டுங்க நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐசிடி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியா, இன்டர்நெட் கம்ப்யூட்டர் டூலா அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்ஸ்டிஷியல் டெவலப்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னா வந்து, ஸோ யூஸிங் ஆல் ரிசோர்ஸஸ் குயிக்லி, டெவலப்மெண்ட் விச்சிங் ஹார்மிங் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு நீங்கள் டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு, இல்லைனா வந்து வீட்டுக்கோ, இல்லை செல்ஃபை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக எல்லாமே நம்மளுக்கு ஃபெயிலில் தான் முடியும். தேவைப்படுற ரிசோர்ஸஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரி நீங்கள் அதை டெவலப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் எ டெவலப்மெண்ட் ஆஃப் த நியூ அப்ஜெக்ட். சரியா? இது செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த வித சுற்று வட்டாரத்துக்கும் சரி நம்மளுக்கும் சரி பாதிப்பு இல்லாத மாதிரி டெவலப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லா ரிசோர்ஸும் குயிக்காக யூஸ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், எந்த வித என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணாது, ரொம்ப ஹார்மாக டெவலப் பண்ணாத மாதிரி டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இதில் உங்களோட ஐடியா என்ன கருத்து அப்படின்னு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். பிகாஸ் டெவலப் பண்ண போகிறேன்னா யாருக்கும் அந்த பாதிப்பு இல்லாமல் பண்ண போகிறேன்.
பட் டெவலப் பண்ணுறப்ப சில பாதிப்புகள் நடக்க தான் செய்யும். அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின். அண்ட் அல்கோரிதம் இஸ் எ டேட்டாபேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் எ ப்ராப்ளம். நம்மளுக்கே தெரியும் அல்கோரிதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோர் பண்ணுற டேட்டா மட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, கொடுத்துருக்க ப்ரொசீஜருக்கு கூட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Day 6 சேலஞ்சை பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங்.